Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Asyhadu an la ilaha illallah, asyhadu an la ilaha illallah, asyhadu anna Muhammadar Rasulullah, asyhadu anna Muhammadar Rasulullah. Hayya 'alas salah, hayya 'alas salah, hayya 'alal falah, hayya 'alal falah. Allahu Akbar, Allahu Akbar, la ilaha illallah. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்ப்பவர்களாக இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கு குழுமி இருக்கிறோம். இங்கு குழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருள் பண்பும் இறுதி வரை உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்து எனது ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களாக பிறந்த ஒவ்வொரு நபர்களும் இந்த உலகத்தில் அதிக நாட்கள் வாழ வேண்டும் என்கிற ஆசை உள்ளவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வாழக்கூடிய நபர்களில் மிக புதுமையான பருவத்தில் இருக்கக்கூடிய நபர்களை எடுத்துக்கொண்டால் அவர் தற்பொழுது உடனே தனக்கு மரணம் வந்துவிட வேண்டும் என்று யாரும் எதிர்பார்ப்பது கிடையாது. இன்னும் நமக்கு அல்லாஹ் தஆலா சில வருஷம் வாழ்வதற்கு வாய்ப்பு தருவானா, இன்னும் இந்த பூமியில ஒரு வருஷம் இருந்துட மாட்டோமோ, ஒரு 5 வருஷம் வாழ்ந்துட மாட்டோமா என்கிற மனநிலையில் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் இருக்கிறார்கள். இளைஞர்களிலிருந்து சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை எல்லாருடைய மனநிலையும் இப்படித்தான் இருக்கிறது. இப்படி ஒரு புறம் நினைத்துக் கொண்டு இன்னொரு புறம் நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் எது நாம் இந்த உலகத்தில் அதிக நேரம் வாழ்வதற்கு தடையாக இருக்குமோ அது போன்ற விஷயங்களிலேயும் நாம் நிறைய ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல ஒருவன் அதிகம் வாழ்வதற்கு எது இன்றைக்கு அதிகமான தடையாக இருக்குது, அவனுடைய ஆரோக்கியம் ஒரு தடையாக இருக்கிறது. ஒருவன் வாழும் பொழுதே ஆரோக்கியத்திற்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தால் என்னென்ன விஷயங்களை எல்லாம் அவன் கடைபிடிக்க வேண்டுமோ, அவனுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் அதில் எதற்கெல்லாம் அவன் முக்கியத்துவம் கொடுக்கணுமோ, அந்த ஆரோக்கியத்திற்கு ஒருவன் முக்கியத்துவம் அளிப்பானேயானால்
அது அவன் இந்த உலகத்துல கொஞ்சம் அதிக நாள் வாழ்வதற்குரிய ஒரு வாய்ப்பை தரும். எந்த ஒரு நபர் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியம் இல்லாத, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, இதை செய்யறதுனால என்னுடைய உடலுக்கு பாதிப்பு இல்லையா, எதையும் நான் பார்க்க மாட்டேன், எனக்கு பிடிச்சிருக்கிற எல்லாத்தையுமே நான் செய்வேன் என்று ஆரோக்கியத்திற்கு ஒருவன் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று சொன்னால், அது அவன் இந்த உலகத்தில் அதிக நாள் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அவன் அதிக நேரம் அந்த ஆரோக்கியம் வாழ வைக்காது. ஒருவனுடைய ஆரோக்கியம் குறைய குறைய அது அவனுடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தை நோக்கித்தான் அவனை கொண்டு செல்லும். அப்ப இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இன்றைக்கு ஆரோக்கியத்திற்கு நாம எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இதுவே நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை எடுத்து பாருங்க. நம்ம ஊர்கள்ல வாழ்ந்த கடந்த காலத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க, அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருந்தது? தன்னால பருவத்திலேயும் அவங்க எப்படி ஒவ்வொரு வேலைகளையும் ரொம்ப துடிப்போடு செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நபர்கள் எடுத்துக்கிடுங்க, 30-35 வயது தாண்டி விட்டாலேயே பல்வேறு நோய்களை இழுத்து வைக்கக்கூடிய நபர்களாக நாம மாறிட்டோம். கடந்த காலத்தில் உள்ள நபர்களை ஒப்பிடுகிற பொழுது 70 வயதானாலும் நல்ல முறையில் பணி செய்யக்கூடிய ஒரு ஆளாக கடந்த காலத்தில் இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு அந்த நிலையை பார்க்க முடியலையே. 40 வயது ஆயிடுச்சுனாலேயே எனக்கு உடல்ல ஏகப்பட்ட பலகீனம் வந்துருச்சு, என்னுடைய இயல்பான வாழ்க்கையை கூட ஒன்றாக வாழ முடியல, எந்த ஒரு காரியத்தை என்னால் தனிப்பட்ட முறையில செய்ய முடியல, அடுத்தவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம, அடுத்தவங்களுடைய ஆறுதல் இல்லாம, உதவி இல்லாம என்னால் எதையுமே செய்ய முடியல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகள் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஆரோக்கிய விஷயத்தில் நாம் கவனம் இல்லாமல் இருந்தது அதுவும் ஒரு காரணம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, நிகமத்தானி மஹ்மூனானி ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், இறைவன் மனிதர்களுக்கு வழங்கிய 2 அருள்கொடைகள் இருக்கிறது. யார் அந்த 2 அருள்கொடைகளை கரெக்டா பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. யார் அந்த 2 அருள்கொடைகளையும் சரியாக பயன்படுத்தாமல் இருக்கிறார்களோ, ஆனா மனிதர்கள் நிறைய பேர் என்ன செய்யப்படுறாங்க, இறைவன் தந்த 2 அருள்கொடைகளை ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒன்றை அசிக்கத்து, அந்த மனிதனுக்கு இறைவன் வழங்கிய ஆரோக்கியத்துல நிறைய பேர் ஏமாந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பரா, அந்த மனிதனுக்கு கிடைத்த ஓய்விலையும் இந்த மனிதர்கள் நிறைய பேர் அவங்க அதில் ஏமாற்றப்படுறாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. இன்றைக்கு அந்த நபிமொழி அப்படியே நம்முடைய வாழ்க்கையில பலருடைய வாழ்க்கையை பொருத்தி பார்க்கும் பொழுது, அவன் நான் இன்னைக்கு ஆரோக்கியம் இல்லாமத்தான் இருக்கிறேன், என்னுடைய ஆரோக்கியம் சீக்கிரமே குறைந்த ஒன்றாகத்தானே எனக்கு தெரியுது என்று நம்மை நாமே இடப்படக்கூடிய அளவிற்கு தானே இன்றைக்கு நம்மளுடைய நிலை இருக்குது. அப்ப இதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, இஸ்லாமிய மார்க்கம் உடல் ஆரோக்கியத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நாம கவனிக்க மறந்துட்டோம். இஸ்லாம் வெறுமனே சட்டத்திட்டங்களை மட்டும் பேசக்கூடிய மார்க்கமா? அல்லாஹ்வுக்கு எத்தனைய வணக்க வழிபாடுகளை செய்யணும், மறுமையில ஒருவன் சொர்க்கம் பெற வேண்டும் என்றால் அவன் இந்த உலகத்துல என்னென்ன அமல்களை செய்யணும் என்ற ஆகிரத்துடைய வாழ்க்கையை மட்டும் பேசக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் அல்ல. இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு கொள்கை கோட்பாடுகளை எடுத்து பார்த்தால் ஒருவன் மறுமை நாளிலேயும் வெற்றி பெற வேண்டும், இந்த உலக வாழ்க்கையிலேயும் ஒருவன் வெற்றி அடைய வேண்டும். உலக வாழ்க்கையில ஒருவன் பிரச்சனைகளை மாற்றக்கூடாது, சிரமங்களை போய் ஒருவன் சிக்கி தவிக்க கூடாது என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் அந்த 2 உலக வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு தத்துவங்களை சொல்லுகிறது. அதுலதான் இந்த ஆரோக்கியத்தை எடுத்து பார்த்தால் ஏராளமான விஷயங்கள் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. எந்த அளவுக்குனா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்று வந்தாலேயே இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடியவர்களுக்கு நீங்க அல்லாஹ்விடத்துல சில முக்கியமான கோரிக்கைகளை வைக்கணும், அல்லாஹ்வை துஆ செய்யும் பொழுது இந்தந்த விஷயங்களை எல்லாம் கண்டிப்பா நீங்க அல்லாஹ்வை கேட்கணும் என்று யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு வருகிறார்களோ வரக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த விஷயத்தை சொல்லித் தருவார்கள் என்று நாம ஹதீஸ்ல பார்க்கிறோம். என்ன சொல்லித் தருவாங்க? நீங்க அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்கள், அல்லாஹும் மக்ஃபிரினி, இறைவா என்னை நீ மன்னித்து விடுவாயாக, இப்படி நீங்க அல்லாஹ்வை கேளுங்க. வரஹம்னி, இறைவா நீ எனக்கு அருள் புரிவாயாக, இப்படி நீங்க அல்லாஹ்வை துஆ செய்யுங்க. வஹ்தினி, இறைவா எனக்கு நேரான பாதையை காட்டுவாயாக, இப்படி துஆ செய்யுங்க. அதற்கு அடுத்து சொல்லுகிறார்கள், வஆஃபினி, இறைவா எனக்கு உடல் ஆரோக்கியத்தையும் கொடு. வெறுமனே நேர்வழி மட்டும் இந்த உலகத்துல கிடைச்சா பத்தாது, அல்லாஹ்வுடைய அருள் அது மட்டும் நமக்கு பத்தாது, இறைவனுடைய மன்னிப்பு அது மட்டும் பத்தாது, நாம் இந்த உலகத்தில் அதிக நாள் வாழ்ந்தால்தான் நிறைய நன்மைகளை செய்ய முடியும். அப்ப
என்று அல்லாஹ்ட்ட கேளுங்க. இப்படி இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடியவர்களுக்கு பாவ மன்னிப்பை வந்து கேளுங்கன்னு சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்விடத்துல அருளை கேளுங்கன்னு சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர், இறைவனிடத்துல ரிஸ்கை கேளுங்கன்னு சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர், ஆவினி இறைவா எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக என்ற ஆரோக்கியத்திற்காக துவா செய்யுங்க என்று சொல்லி தருகிறார்கள் என்றால், அப்ப இந்த செய்தி நமக்கு என்ன விளக்குகிறது? இந்த உலகத்துல மற்ற சமூகத்துல உள்ளவங்க அவங்களுடைய மதத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை பின்பற்றத்தான் வைங்க. அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் எல்லா விஷயங்களையும் அவர்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்காது. ஆனால் ஒருவன் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறான் என்றார், இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கை வழியாக ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால் அவனுடைய அனைத்து வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். அவனுடைய அனைத்து வாழ்க்கையும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு அவனுக்கு ஆரோக்கியமும் அவசியம். அந்த ஆரோக்கியத்தை அல்லாஹ்ட்ட கேளுங்க ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்கல்ல. அதே போல இன்னொரு நபிமொழியில ரசூலுல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்விடத்துல பல நேரமாக துஆ செய்வாங்களாம். சில குறிப்பிட்ட விஷயங்களை எடுத்து சொல்லி இறைவன் இந்த விஷயத்துல வந்து என்னை பாதுகாப்பு என்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கோரிக்கை வைப்பாங்களாம். எதெல்லாம் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்பாங்க? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக, இறைவா உன்னுடைய அருள் கொடை என்னை விட்டு விலகி போறதிலிருந்து நான் உன்கிட்ட வந்து பாதுகாப்பு தேடுறேன். நான் எப்போதும் உன்னுடைய அருள்ல தேவை உள்ளவனா இருக்கிறேன். உன்னுடைய அருள் எப்போதும் எனக்கு வந்தாலும் அது அப்போது தேவை உள்ளவனா இருக்கிறேன். ஆனால் ஒரு காலம் உன்னுடைய அருள் என்னை விட்டு விலகி போய்விடக் கூடாது, அதிலிருந்து நீ பாதுகாத்து விடு. திரும்ப அடுத்து சொல்லுவார்களா, ஆபியத்திக்க, இறைவா நீ எனக்கு வழங்கக்கூடிய அந்த ஆரோக்கியமும் என்னை விட்டு விலகி போறதில்லை என்று நான் உன்னை பாதுகாப்பு தேடுறேன். நான் மரணிக்கக்கூடிய கடைசி காலகட்டம் வரை நல்ல முறையில் ஆரோக்கியமா தான் இருக்கணும். உன்னுடைய ஆரோக்கியம் என்னை விட்டு விலகி போவதிலிருந்து இறைவா நான் உன்னை பாதுகாப்பு தேடுகிறேன். அதே மாதிரி ஒரு புஜகத்தி நிக்குமத்தி, உன்னுடைய திடீர் தண்டனைகள், சில நேரங்கள் எல்லாம் திடீர்னு சில நபர்களை குடிப்பானா இல்லையா, இந்த கோர பிடியிலிருந்து இறைவா நான் உன்னை பாதுகாப்பு தேடுகிறேன். சகுதி, இறைவா உன்னுடைய அனைத்து கோபத்தில இருந்தும் நான் உன்னை பாதுகாப்பு தேடுறேன். யார் அல்லாஹ்வை கேட்கிறார்? நமக்கெல்லாம் முன்மாதிரியாக அனுப்பப்பட்ட ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் நேர்வழி காட்டுவதற்காக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்வை கேட்கிறாங்க, உன்னுடைய கோப பார்வை என் மேல வந்துடக்கூடாது, உன்னுடைய திடீர் பிடி அது என் மேல வந்துடக்கூடாது, உன்னுடைய அருள் என்னை விட்டு விலகி போயிடக்கூடாது என்று கேட்பதை போல இறைவா உன்னுடைய ஆரோக்கியமும் என்னை விட்டு போயிடக்கூடாது, நான் எல்லா காலமும் உன்னிடத்தில் ஆரோக்கியத்தை எதிர்பார்த்துக் கொண்டே இருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்களேயானால், துஆ செய்வார்களேயானால், அப்ப இதுவெல்லாம் நமக்கு என்ன காட்டுகிறது? இந்த ஆரோக்கிய விஷயத்தில் நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு கவனம் எடுத்திருக்கிறோம்? 50 வயது ஆகுது, உடல்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகிறது. அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் உடனே ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமே, அப்படி கொடுத்தோமா? பிளட் செக் பண்ணுவோம், சுகர் பார்த்தா 350 தாண்டி நிற்கும், 400க்கு நெருக்கமாக இருக்கும். அந்த 380 400 எல்லாம் அது சுகரையே நம்ம உச்சபட்ச நிலையில உள்ளது. இது போன்ற ஒருவருக்கு தொடர்ச்சியாக அந்த ரத்தத்துல வந்து சுகர் அளவு இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக உடல்ல ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்யும். மருத்துவ உலகம் அந்த அளவுக்கு கடுமை. ஒரு 200க்கு மேல போயிடுச்சுனாலேயே, 250க்கு மேல போயிடுச்சுனாலேயே உங்களுக்கு சுகர் ரொம்ப ஓவர் ஆகிருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணுங்க அந்த அளவுக்கு டாக்டர் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பல ஆட்கள் இருப்பார்கள், பல நேரங்களில் செக் பண்றதே இல்லை. செக் பண்ணி அப்படி சுகர் இருக்குன்னு தெரிஞ்சாலும் அதற்கு ஒழுங்கான மருத்துவம் பார்க்கறது இல்லை, ஒழுங்கான மாத்திரைகள் சாப்பிடுறது இல்லை. அதே மாதிரி சாப்பாடுல எப்படிப்பட்ட கண்ட்ரோல நாம இருந்தோம்னா அந்த சுகரை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கலாம், அப்படி எதுவும் இருக்கிறது இல்லை. எந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம சில ஆட்கள் மாறி வந்துட்டாங்கன்னா, அவங்க செக் பண்ணி பார்த்து 350 இருந்தாலும் பாய்நாளுக்கு மாத்திரையும் சாப்பிடத்தான் செய்யறேன் என்று ஒரு பக்கம் மாத்திரையும் சாப்பிட்டுக்கிட்டு இன்னும் அந்த உடல்ல வந்து அவருக்கு சுகரை ஏற்றி விடுறதுக்கு என்னென்ன சாப்பாடு இருக்குதோ அவ்வளவு சாப்பாடு என்ன மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறார். சரி, நம்ம உடம்புக்கு இப்படி ஒரு பாதிப்பு இருக்குது, அந்த சாப்பாட்டுல கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்தா என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க இந்த மாதிரி அதிகமான சுகர் பிரச்சனைகள் இருந்தவங்களா? அதே மாதிரி பிரஷர், பிபி எனக்கு ரொம்ப அதிகமா இருந்துச்சு என்று கடந்த காலத்துல பார்க்க முடியுமா? அன்றைய காலத்துல அது ஒரு பக்கம் வறுமையாக இருந்துச்சு. அந்த வறுமையான நேரத்திலையும் அவங்களால அதிகமாக நிகழ்ந்து சாப்பிட முடியாம இருந்தது. அவங்க உடலுக்கு எவ்வளவு தேவையோ அந்த உணவை அவர்கள்
பெரிய அளவில் அவங்களுக்கு பாதிப்பு இல்லாம அவங்க வாழ்க்கை போய்கிட்டே இருந்துச்சு. 70 வயசானாலும் நல்ல முறையில் கிரகாந்திரமான ஒரு ஆளாக அன்றைக்கு இருந்துகிட்டு இருந்தாங்க. அந்த சாப்பாடுல அவ்வளவு கண்ட்ரோல் ஆரம்பத்தில் இருந்துச்சு. அதுக்கு ஒருவேளை பொருளாதாரம் இல்லாம இருந்தது ஒரு காரணம் இருந்திருக்கலாம். ஏன்னா அவ்வளவு உடம்பு நிறைய குடும்பத்துல இருந்துச்சு இல்ல. அப்ப இருக்கிற அந்த ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாடு அது அவங்க அப்படியே அவங்களுடைய உணவுல அது சரியான முறையை சேர்த்து அதற்குரிய அந்த வேலைகள் அவங்க ஈடுபட்டு இப்படி அவங்க இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு சாப்பாட்டுல யாரும் கண்ட்ரோல் நிறைய இருக்கிறது இல்லை. உடல் அவருக்கு ஒத்துழைக்கிறது தெரிஞ்சும் உடல் ஒத்துழைக்கிறது வைங்க. நம்ம எவ்வளவு சாப்பிட்டாலும் நம்ம உடல் ரீதியில எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம ஆரோக்கியத்துல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ஹலாலான உணவு எவ்வளவு எடுத்துக்கிற தப்பு இல்லை. ஆனால் சில குறிப்பிட்ட அளவை தாண்டுகிற பொழுது அது உடம்புல நமக்கு சில பாதிப்பை ஏற்படுத்துது, நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுக்குது, தேவையில்லாத பல நோய்களை நமக்கு இழந்து கொண்டு வருகிறார். அதிலிருந்து நாம ஒதுங்கி இருக்கிறோமா இல்லையா? இன்றைக்கு அப்படி இருக்கிறோமா? சாப்பாட்டுல நம்ம கண்ட்ரோலா இருக்கிறது இருக்கிறது, உடம்புல பிரச்சனை இருக்கிறது என்று தெரியும், அதுல கண்ட்ரோல் இல்லாம பல ஆட்கள் போய்கிட்டு இருக்கிறது. இதுவெல்லாம் கண்டிப்பாக மார்க் அடிப்படையில் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. மார்க்கம் எல்லாம் இதை கண்டுக்காத நினைக்கிறீங்களா? அல்லாஹ் இது குறித்து மறுமை நாள்ல எதுவும் கேள்வி கேட்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் குர்ஆனிலே எடுத்து பார்க்கலாம். வலா துல்கூபி ஐதீக்கும் இலக்க ஹுலுக்கா, என்ன காரியத்தை செய்தால் அது உங்களை கேளின் பக்கம் கொண்டு போய் தள்ளுமோ, உங்களை நாசத்தின் பக்கம் கொண்டு போய் தள்ளுமோ, அது போன்ற விஷயங்களில் வலா துல்கூபி ஐதீக்கும், நீங்கள் உங்களுடைய கரங்களை அதில் போடாதீங்க. உங்களுக்கு நீங்களே கெடுதல் ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒன்றையும் நீங்கள் செய்யாதீங்க. அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நாம சில குறிப்பிட்ட அளவை தாண்டி சாப்பிடுகிற பொழுது அது நம்முடைய உடம்புக்கு கெடுதல் வருகிறது என்று சொன்னால் வேண்டும் என்றே தெரிந்து கொண்டே எனக்கு என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் எதையுமே கண்டுக்க மாட்டேன், ஆரோக்கிய விஷயத்தில் எதையும் கவனம் எடுக்க மாட்டேன் என்று நாம் இருந்தோம் என்று சொன்னால் மறுமை நாள் அல்லாஹ் கேட்பானே. இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குதுன்னு தெரிஞ்சும் உங்களுடைய கைகளை நாசத்தின் பக்கம் போடாதீங்கன்னு தெரிஞ்சும் ஏன் இந்த மாதிரி இருந்தீங்க என்று அல்லாஹ் மறுமை நாளிலே நம்மளிடத்துல கேட்டார். அதற்கு நாம என்ன பதில் வச்சிருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ இதையெல்லாம் சர்வ சாதாரணமாக கடந்து செல்லக்கூடியவர்களாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இன்னும் சில ஆட்கள் இருப்பாங்க, எங்களுக்கு வேலை இருக்க டைட்டான வேலை, சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு உலக நேரம் கிடைக்கிறது இல்லை, அதனால இன்றைக்கு சாப்பிடாம பட்டினியாக இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். எப்ப அவங்களுடைய வேலைகள் எல்லாம் முடிஞ்சு வருகிறதோ அதுக்கு பிறகு அவங்க சாப்பாடை நோக்கி போறாங்க. அதிக நேரம் சாப்பிடாம இருந்தா வயிற்றுல புண்ணு வருங்க, அல்சர் வருங்க, அதனால அவனுடைய ஆரோக்கியம் கெடுங்க. அப்ப அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுக்கிறாங்க. பொருளாதாரம் ஒரு ஆளுக்கு தேவைதான். அந்த பொருளாதாரம் அது தேவை என்று இருந்தாலும் அதை விட முக்கியம் ஆரோக்கியமும் தேவைதானே. அவனுடைய ஆரோக்கியம் கெட்டு போய்விட்டால் அதை கொடுத்து அவன் எப்படி சம்பாதிக்க முடியும்? அந்த ஆரோக்கியம் கெட்டு போய்விட்டால் அவன் சம்பாதித்த சம்பாத்தியத்தை எல்லாம் முழுக்க முழுக்க மருத்துவத்திற்கே வாரி ஏற்க வேண்டி இருக்குமே. அதை எதை நாம் அடிப்படையாக நம்முடைய ஆரோக்கியத்தை வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சிக்கிறோமோ அது போன்று சில குறைகள் நம்மிடத்தில் இருந்தால் அதை கண்டிப்பாக நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. மனிதர்கள் அதிகமான நபர்கள் ஏமாற்றப்படுவதில் ஆரோக்கியம் சொன்னாங்கல்ல, நிச்சயம் நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் கண்டிப்பா ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இருக்கும். நம்முடைய ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருந்தால் அதை கண்டிப்பாக நாம தவிர்த்து கொள்ள வேண்டும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சில காலத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சில நேரங்கள்ல மனிதனுடைய உடலுக்கு கெடுதல் தர மாதிரியான சில காரியங்கள் இருந்தாலும் அதை நன்மை என்று எதிர்பார்த்து நபித்தோழர்கள் செய்யும் பொழுது கூட ரசூலுல்லாஹ் அதுக்கு அனுமதிச்சது கிடையாது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நபித்தோழரை இன்னொரு மதீனாவில் உள்ள அன்சாரி தோழர்களோடு சகோதரத்துவத்தை ஏற்படுத்துறாங்க. சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவது அல்லது அவருடைய பொருள் என்ன? இப்படி ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவுகளை நீங்க கொடுங்க, அவங்களுக்கு உறைவிடங்கள் ஏற்படுத்தி கொடுங்க, அவங்களுக்கு சொந்த சகோதரமாக நீங்க பார்த்துக்கணும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி அவர்கள் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். அப்படி நடக்கும்போது என்ன ஆகிறது? சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் மதீனத்து அன்சாரி தோழரோடு சகோதரத்தோடு ஏற்படுத்துறாங்க. ஆனா அந்த தோழருடைய நிலை எப்படி இருக்குது? இரவு நேரம் என்று வந்தால் இரவு நேரம் ஃபுல்லா அதிகமாக இருந்து அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபடுவது, இபாதத்திலேயே தன்னுடைய இரவு நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார். ஒழுங்காக தூங்குறது இல்லை, குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் சரியாக செய்யறது இல்லை. இதை சல்மான் பாரிஸ் அவங்க கவனிக்கிறாங்க. பகல் நேரம் வந்தார்,
சுண்ணத்தான நோபா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதுலயும் கொஞ்சம் கூடுதல் கவனிக்கிறது இல்லை. திரும்ப இந்த சல்மான் பாரிஸ் என்ன பண்றாங்கன்னா, அந்த பகல் நேரத்துல சாப்பாடு வரும் பொழுது என்னோட சேர்ந்து நீங்களும் சாப்பிடணும், இல்ல நான் சுண்ணத்தான நோம்பு வச்சிருக்கிறேன், இல்ல நோம்பு முடிச்சு என்னோட சாப்பிடுங்க என்று வலுக்கட்டாயமாக சாப்பிட வைக்கிறார். திரும்ப இரவு நேரம் வருது, இரவு நேரத்தில் அந்த நபித்தோர் எடுத்து தொழுக போறாங்க. இல்ல நீங்க இப்ப தொழக்கூடாது, என்னோட தூங்குங்க, கொஞ்ச நேரம் தூங்குங்க, தூங்க வைக்கிறாங்க. திரும்ப அதற்கடுத்து இடையில எடுத்து தொழுக போறாரு. இல்லை நீங்க இப்பயும் தொழக்கூடாது, தூங்குங்க. திரும்ப இரவினுடைய அந்த கடைசி தகக்கத்தினுடைய நேரம் வருகிற பொழுது அப்ப சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை ஏற்று விட்டு இப்ப நீங்க தொழுவுங்க என்று தொழுக வைக்கிறாங்க. அப்ப ஏன் இந்த மாதிரி நீங்க பண்றீங்க? சுண்ணத்தான நோம்பு வைக்க விட மாட்டேங்கிறீங்களே, இரவு நேரத்தில் இப்படி தொழுக விட மாட்டேங்கிறீங்களே என்று அந்த நபித்தோழர் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது அப்ப இவங்க சொல்றாங்க, உங்க கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது இல்ல, வலி சௌரிக்க அழைக்க ஹத்தா, உங்க உடல் உறுப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது இல்ல, ஒரு சௌஜிக்கு அழைக்க ஹத்தா, உங்களுடைய மனைவியருக்கு செய்ய வேண்டிய குடும்பத்தில் உள்ளவங்க செய்ய வேண்டிய கடமை இருக்குது இல்ல, அதையும் நீங்க கவனிக்காம இருக்கிறீங்க என்று சொல்லுகிற பொழுது திரும்ப அடுத்த நாள் என்ன பண்றாங்கன்னா, அந்த நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அல்லாஹ்வின் தூதரை என்னோடு நீங்க சகோதரத்துவத்தை ஏற்படுத்திய அந்த தோழர் இரவு நேரத்துல இனி தொலைவிடாம இப்படி பண்றாங்களே, நான் சுண்ணத்தான நோம்பு வச்சு நோன்பு நோக்க விடாமல் இப்படி செய்யறாங்களே, அப்படி செஞ்சதும் பத்தாது, உங்க கண்ணுக்கு செய்யற கடமை இருக்குங்கிறாங்க, உங்க உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குங்கிறாங்க, குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குங்கிறாங்க, இப்படி சொல்றாங்க, என்ன அது குறித்து எனக்கு தீர்ப்பு கொடுங்கன்னு சொல்லும் பொழுது அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சதக சல்மான், அது அவங்க உண்மையைத்தானே சொன்னாங்க, அவங்க சொன்னதுல என்ன பொய் இருந்துச்சு? இப்படி 24 மணி நேரம் ஒரு ஆள் இரவு நேரத்துல தூக்கம் என்பது அது ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக தேவை. அந்த தூக்கத்தை தியாகம் செய்த ஒருவன் இருக்கிறாங்க வைங்க, அதுவே உடல்ல பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். தூங்க வேண்டிய டயத்துல தூங்காம, அதனால நீங்க ஆரம்ப காலத்துல பாருங்களேன், அன்றைக்கெல்லாம் பெரும்பாலும் அந்த மின் வசதிகள் இருக்காது. மின் வசதி இருந்தாலும் அதிகம் அந்த டிவி போன் இது போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது. நைட்டு 9 மணி ஆனாலேயே ஆரம்ப காலங்களோட ஊரே மயான அமைதியாகிடும், எந்த சலசலப்பு எதுவும் இருக்காது. ஆனா காலையில 4 மணிக்கு பார்த்தா எல்லாரும் எழுந்து வீட்டுல சமையல் ஆக்குறது, அதை சமையல் ஆக்கிட்டு காத்துக்கு வேலைக்கு போறது, இது போன்ற சீக்கிரம் தூங்கி விட்டு காலையில சீக்கிரம் எழுந்திருக்கிற ஒரு பழக்கம் வந்துச்சு. அப்ப மனுஷனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரல. அவன் உடம்புக்கு கொடுக்க வேண்டிய அத்துணை ஆரோக்கியத்தையும் அதுல கூடுதல் கவனம் எடுத்தான். தூக்கத்தை ஒழுங்காக தூங்குறான், சாப்பாடு விஷயங்கள்ல சரியாக இருந்தால் அது அவனுடைய உடல்ல பல்வேறு நோய்கள் எதையுமே கொண்டு வரல. ஆனா இன்னைக்கு நம்ம தூங்குறதே 12 மணிக்கு மேல, சில ஆண்கள் தூங்குறதே 2 மணிக்கு மேல, சாப்பாடுல ஒழுங்கா இருக்கிறது இல்ல. அப்ப அவ்வளவு இருந்தது என்று சொன்னால் இன்னும் நாம அப்படி தூங்காம இருக்கிறோமே, ஏதோ இபாதத்துக்காக இருக்கிறல. அந்த சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தோழர் இருந்தாங்களே, அவங்க இபாதத்துக்காக இந்த காரியத்தை பண்ணாங்க. தொழுகைக்காக தூக்கத்தை தியாகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த தொழுகைக்கான தூக்கத்தை தியாகம் பண்ணதுக்கு இல்ல அப்படி செய்யக்கூடாது. தூக்கங்கிறது அது ரொம்ப அவசியம் தான். அதுல பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது, அதுல உடம்புக்கு தேவையான ரெஸ்ட் இருக்குது. இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்குதா இல்லையா, அதுல சில உடல் உறுப்புகள் நாம தூங்கின பிறகுதான் அதனுடைய வேலையே ஸ்டார்ட் ஆகும். கணையம்லாம் இருக்குதா இல்லையா, நாம சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு அது செரிமானம் ஆகிறது பல பங்கன் அந்த கணையத்துல இருந்து செயல்படும். அதனுடைய அந்த பங்கன் எல்லாம் விழித்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அதனுடைய பங்கன் சிறப்பாக செயல்படுறதை விட தூங்கி கொண்டிருக்கிற பொழுதுதான் அதனுடைய பங்கன் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி அந்த நம்மளுடைய மூளைக்குன்னு சில ஓய்வுகள் இருக்குதா இல்லையா, அந்த ஓய்வுகள் என்பது நாம தூங்குகிற பொழுதுதான் அந்த ஓய்வுகள் நல்லா இருக்கும். அப்ப அந்த தூக்கத்தை தியாகம் பண்ணி தூக்கத்தை ரொம்ப ரொம்ப குறைச்சு நீங்க எடுத்து பாருங்களேன். நம்மள்கிட்ட வந்து தூக்கங்கிறது ரொம்ப ரொம்ப குறைந்து போய் அதிகமாக தூக்கத்தை தியாகம் பண்ணக்கூடிய தன்மை இருக்கிறது. அப்படி தியாகம் பண்றது கூட சில ஆட்கள் நான் சம்பாதிக்கிறதுக்காக இப்படி கஷ்டப்பட்டு போறேன், இப்படி சம்பாதிப்பதற்காக நாம அப்படி போனோம்னா கடைசி காலகட்டத்தில் நாம தான் ரொம்ப சிரமப்படணும். சம்பாதிச்ச சம்பாத்தியத்தை எல்லாம் நாம மருத்துவத்துக்கே மருந்து வாங்குறதுக்கு இறக்க வேண்டி இருக்குமே. அப்ப இதுலதான் நம்ம கூடுதல் கவனம் எடுக்கிறோமா? அப்ப இபாதத் என்ற பெயர்ல கூட நம்முடைய ஆரோக்கியம் பெற்றுவிடக் கூடாது என்று மார்க்கம் சொல்லுமையானால் அப்ப இதுலெல்லாம் நம்ம எத்தனை பேர் கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம், கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதே மாதிரி இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்கள் என்று எடுத்து பார்த்தாலும் அதிலேயும் மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அல் ஃபித்ரத்து மின் ஹம்ஸ், இயற்கை மரபுகள் அதுல 5 விஷயங்கள் இருக்குது. அந்த 5 விஷயங்கள் ஒவ்வொரு ஆட்களும் கடைபிடிச்சா ஆகணும். எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுதுன்னா
40 நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக இந்த நல்ல காரியத்தை செய்தே ஆகணும் இஸ்லாம் சொன்னது. அப்படி சொல்றதுல என்ன சொல்லுகிறது? முதல்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது சுத்தான் கத்னா ஆண்களாக இருந்தா கத்னா செய்வது, சுன்னத்து பண்றது, அது இன்றைக்கு நம்ம எல்லாருமே செய்து விடுகிறோம். இதுல நம்மகிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. இரண்டாவது இஸ்திஹ்தார், அவங்க அக்குள் பகுதியில் இருக்கக்கூடிய முடிகளை களைவது. இன்னைக்கு மத்த மார்க்கங்கள்ல மத்த மதங்கள்ல இதெல்லாம் வழிகாட்டவே மாட்டாங்க. இதுவெல்லாம் மனுஷன் அவனா விரும்பினால் செய்து கொள்ளட்டும் என்று இருக்கக்கூடிய நேரத்துல இஸ்லாம் மட்டும்தான் சொல்லுகிறது, 40 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நீங்க அந்த வேலையை செய்தாகணும். ஏன்னா அதுல ஏற்படக்கூடிய அந்த உடல் பாதிப்புகளை எடுத்துக்கிடுங்க, அதுல அவனுக்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கிய கேடுகளை எடுத்துக்கிடுங்க. இன்னும் சில நேரங்கள் அவரையும் தாண்டி அடுத்தவர்களுக்கு அதனால ஏற்படக்கூடிய ஆரோக்கிய கேடுகளை எடுத்துக்கங்க. பஸ்ல வருவாங்க, எழுந்து நிற்பாங்க, பக்கத்துல ஆட்கள் நிக்க முடியாது. அப்ப அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒருவன் ரொம்ப மோசமாக நடந்து கொள்கிறான் என்றால் இஸ்லாம் அது எந்த அளவுக்கு இல்லாம ஆக்குது பாருங்க. இதெல்லாம் ஒரு தனி சட்டமா இல்லாம முஸ்லிம்னா கண்டிப்பா செஞ்சாகணும் என்பதை ஒரு வாழ்வியல் சட்டமாகவே இஸ்லாமிய மார்க்கம் கொண்டு வருது. அதே மாதிரி மறை உறுப்புகள் இருக்கக்கூடிய முடிவுகளை களைவது, அல்பார் நகைகளாக வெட்டிக் கொள்வது. இன்றைக்கு நகத்தை வளர்க்கிறதா நம்ம ஆட்கள் பெரிய பேச நினைக்கிறாங்க. கையில சில விரல்கள், குறிப்பிட்ட விரல்கள் மக்கள் என்ன செய்வான், நகத்தை பெரிதாக வளர்த்துக் கொள்வான். இப்படி பெரிதாக நகத்தை வளர்க்கிறனா அதுல என்ன பிரச்சனை இருக்குது? அவசரத்துல கையை கொண்டு போற நகை இடிக்குது, போட்டல நகமே பேர்ந்துருங்க, அதுல அவனுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி நகத்தை ஒழுங்காக வெட்டாமல் இருக்கிறான், நம்ம சுத்தம் பண்ண மாட்டோம். இன்னைக்கு சாப்பிடுறதுல கையில எடுத்து சாப்பிடுறோம். அந்த நகை இடுக்க இருக்கக்கூடிய அழுப்புகளும் சேர்ந்து நம்முடைய உடலுக்கு போனா இது ஆரோக்கியத்தை திரும்ப கெடுதலை தருமா? அப்படின்றைக்கு இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுங்க, நீங்க இதை 40 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக செய்தாக வேண்டும். அதே மாதிரி மீசையாக இருந்தாலும் அந்த மீசையவும் 40 நாளைக்கு ஒரு கொண்டு கட்டளிச்சிருங்க. இன்னைக்கு சில ஆட்கள் மீசை வளர்த்திருப்பாங்க, உடல்களையும் தாண்டி சாப்பிடுறதா இருந்தா கூட அவன் சாப்பிடக்கூடிய அத்துணை பொருள்களும் மீசையை தாண்டித்தான் வாய்க்குள்ள போற அளவுக்கு இன்னைக்கு வளர்க்கிறாங்க. அப்ப அந்த மீசையில் இருக்கக்கூடிய அழுக்குகளோடு எவ்வளவு சாப்பாடு உள்ள போகும். அப்படி இஸ்லாத்தினுடைய அந்த போதனைகளை எடுத்து பார்த்தா நீங்க இதை கண்டிப்பா செஞ்சிருக்க, 40 நாளைக்கு ஒரு தடவை செஞ்சிருங்கிறாங்க. அவ்வளவு ஆரோக்கியத்தை சொல்லி கொடுக்கிற மாதிரி இருக்குது. இபாதத்தை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதுவும் ஆரோக்கியத்தை வலியுறுத்துற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தை மீறக்கூடிய இபாதத்துகள் அது தேவையில்லை, ரசூலுல்லாஹ் அப்படித்தான் நமக்கு காட்டுறாங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய அத்துணை இபாதத்துகள் நமக்கு ஆரோக்கியத்தை அடிப்படையாக வைத்து இருக்கும் பொழுது இதை நாம் ஒழுங்காக கடைபிடித்திருக்கிறோமா? அப்ப இதுல நாம எவ்வளவு குறைபாடுகளோடு இருக்கிறோம், இதுவெல்லாம் கண்டிப்பாக நாம் சரி செய்து கொள்ள வேண்டியது. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு சில முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னா, சில விஷயங்கள் உடலுக்கு கண்டிப்பாக பெறுதல் தரும் என்று தெரிந்தும் அது போன்ற விஷயங்களை கூட சர்வசாதாரணமா பயன்படுத்துறாங்க. வீடு பிடிக்கிற முஸ்லீம் எடுத்துக்கிடுங்க, சிகரெட் பிடிக்கிறவனை எடுத்துக்கிடுங்க, தண்ணி அடிக்கிறவனை எடுத்துக்கிடுங்க, போத பொருளை பயன்படுத்துறவனை எடுத்துக்கிடுங்க. இந்த பொருட்கள் எல்லாம் நம்முடைய உடலுக்கு ஆகமான ஒண்ணு, நம்முடைய உடலுக்கு எனர்ஜியை தரக்கூடிய ஒண்ணு, நம்ம உடலுக்கு ஆற்றலாக கன்வெர்ட் ஆகி நாம செய்யக்கூடிய வேலைகளை பயங்கரமா செய்யற அளவுக்குள்ள ஒண்ணு. இது போன்ற விஷயங்கள் அத்துணையுமே ஒரு மனிதனை சீக்கிரம் மரண படுக்கையில கொண்டு போய் தள்ளக்கூடிய ஒண்ணு. மதுவா இருந்தாலும், புகையா இருந்தாலும், போதையா இருந்தாலும், எந்த ஒன்றாக இருந்தாலும் இந்த போதை வஸ்துக்கள் எல்லாம் அது மனிதனை சீக்கிரத்திலேயே அதனுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் பொழுது இன்னைக்கு முஸ்லிமா இருந்து குடிக்கிறவனா இருக்கிறானே, முஸ்லிமா இருந்து புகையிலையை பயன்படுத்துறவனா இருக்கிறானே, அவனுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய அவ்வளவு வேலைகளை செஞ்சு சீக்கிரத்திலேயே சில ஆட்கள் மரணத்தை தழுவுகின்றார்கள். அதனால அவங்க குடும்ப நடுத்தரவு நிக்குது. இன்னைக்கு சில முஸ்லிம் இளைஞர்கள் எல்லாம் பார்க்கிற, தண்ணி அடிச்சு போற, ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போற, அவனுக்குன்னு மனைவி இருந்தாங்க, பிள்ளை இருந்தாங்களே, அதுக்கு அடுத்து அந்த மனைவியுடைய இலை என்ன, பிள்ளைகளுடைய இலை என்ன? அப்ப இந்த ஆரோக்கியத்தை கெடுக்கிறதுனால எவ்வளவு பாதிப்புகள் நாம் இந்த உலகத்தில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இதையெல்லாம் கவனித்துத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது, முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் அவன் ஒரு காலம் தன்னுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது. தன்னுடைய ஆரோக்கியத்தை வளர்த்துக் கொள்வதற்காக அவன் என்னென்ன செய்யணுமோ அதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் செய்ய சொல்லுகிறது. அதையும் நாம் ஒழுங்காக கடைபிடித்து, எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபருக்கு அல்லாஹும் மகுஃபிரிலி, இறைவா என்னை மன்னித்து விடு, வர்ஹம்னி எனக்கு நீ அருள் புரிந்து விடு, அதே மாதிரி வருந்தினி எனக்கு நேரான வழியை காட்டிவிடு, ஆபினி எனக்கு ஆரோக்கியத்தை நீ வழங்கிவிடு, வருசுக்குனி இறைவா எனக்கு நீ ரிஸ்கையும் வழங்கிவிடு என்று இஸ்லாத்தை
நடத்துபவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தருவார்கள் என்று ஒரு துவா சொல்லி தந்தாங்களே, அந்த துவாவையும் அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்துல கேட்டு இது போன்ற விஷயங்கள் சரியாக நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் மாற்றுவானாக என கூறி முதல்வரை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டு முக்கிய தகவல். ஒன்று, ஒவ்வொரு வாரமும் நடைபெறக்கூடிய ஜும்மா அது 12:50க்கு ஆரம்பிச்சு வந்துகிட்டு இருந்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துல இருந்து 12:45க்கே அந்த ஜும்மா ஆரம்பிக்க இருக்குது. அதை முன்னாடியே சொல்வதற்கான காரணம் என்னன்னா, நாம இந்த ஜும்மாவுல பரிபூர்ணமான நன்மையை பெறணும் அப்படின்னு சொன்னா அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் இமாம் மிம்பர்ல ஏறுறதுக்கு முன்னாடி அந்த ஜும்மாவுக்காக பாங்கு சொல்லுவாங்களா இல்லையா, அந்த பாங்கு சொல்றதுக்கு முன்னாடியே பள்ளி வாசலுக்கு வர சொல்லிடுறாங்க. முதல் டயத்துல வந்தா ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கிற நன்மை மாட்ட அது தனி நன்மை. அந்த நன்மை எதுவரை நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கும்னா அந்த பாங்கு சொல்வதற்கு முன்னாடி வரை நன்மைகள் கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொரு பள்ளி வாசலினுடைய வாசல்களிலும் நன்மையை பதிவு செய்யக்கூடிய மாணவர்கள் வெள்ளிக்கிழமை வந்துருவாங்க. முதல் டயத்துல வந்தவங்க, இரண்டாவது டயத்துல வந்தவங்க, மூன்றாவது டயத்துல வந்தவங்க, அதற்கடுத்து வரக்கூடியவர்களுடைய நன்மைகளை பதிவு செய்யக்கூடிய மாணவர்கள் இமாம் மிம்பரில் ஏறிவிட்டால் அங்கு பாங்கு சொல்லப்பட ஆரம்பித்து விட்டால் தவறு சோகுஃப நன்மையை பதிவு செய்யக்கூடிய மாணவர்கள் அந்த நன்மையினுடைய ஏட்டை மூடிவிட்டு அங்கு சொல்லப்படுகிற முறையை செவிதாழ்த்துவதற்காக வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே. அப்ப அதனுடைய அந்த பரிபூர்ணமான நன்மை நமக்கு கிடைக்கணும்னா பாங்கு சொல்றதுக்கு முன்னாடியே வந்துடணும். அடுத்த வாரம் ஒரு 5 நிமிஷத்துக்கு பிஃபோராவே நாம அந்த பாங்குகளை வச்சிருக்கிறதுனால அந்த தகவலுக்கு ஒரு கூடுதல் தகவலை சொல்லிக் கொள்றோம். ஒண்ணு. இரண்டாவது, இப்ப இந்த இடம் நாம இருக்கக்கூடிய இடம் அது வந்து கெட்டுமான வேலை ஆரம்பிக்கணும் என்று நம்மளுடைய கிளை சகோதரர்கள் முடிவெடுத்து அதற்கான பொருளாதாரத்தை திரட்டக்கூடிய அந்த பணிகள் ஈடுபடுறாங்க. அதே மாதிரி இங்கு கெட்டுமான நடக்குதுன்னு சொன்னா அதற்காக தொழுகையை நாம வந்து அந்த டெம்பரவரியாக வேற ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணணும்ல. அந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் அந்த வீட்டுக்கு பக்கத்துல அந்த வீட்டுக்கு அடுத்து உள்ள அந்த காலி இடத்துல அந்த டெம்பரவரி செட்டு போடுவதற்கான அந்த ஒரு வேலையை துவங்க இருக்கிறாங்க. அதற்காகவும் நிறைய பொருளாதார தேவை இருக்குது. வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை சீக்கிரம் கொடுத்து உதவி செய்கிறீங்களோ அங்க அந்த டெம்பரவரி செட்டு அதையும் நாம சீக்கிரம் ஏற்பாடு செஞ்சு அங்க ஒரு பக்கம் தொழுகை நடந்துகிட்டு இருக்கோம். இங்க அந்த கெட்டுமான வேலையையும் நாம எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நாம அதுக்கு அடுத்து இங்க வந்து தொழுவதற்கு நமக்கு அதுல பல வசதிகளோடு நாம இருப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். எனவே வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் இதையும் கூடுதல் கவனத்துல கொண்டு இப்ப இந்த செட்டு அங்க மாற்றப்பட இருக்கிறதுனால அதற்கான பொருளாதாரமும் நிறைய தேவைகள் இருக்குது. பொருளாதாரத்தையும் அதிகமாக நன்மை எதிர்பார்த்து இந்த வகைக்கு வாரி வழங்குங்கள் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.